சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரை வெளியேற்றியதற்கு வெரி சிம்பிள் ரீசன். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏற்கனவே இவர்கள் வெற்றி பெற்று ஒரு முறை சட்டமன்றத்திற்கு போய் அதை பார்த்து விட்டார்கள். அந்த அதிகாரத்தை அவர்கள் நுகர்ந்து விட்டார்கள். கிடைக்கிற இடங்கள் 8 தான். போட்டி 150 பேர் 200 பேர். அந்த 8 இடங்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர் 15 பேர். எல்லோரும் எனக்கு நெருக்கமானவர்கள். யாரை விடுவது, யாரை தேர்ந்தெடுப்பது என்கிற பிரச்சனை இருக்கிறது. ஒருவரை எடுத்தால் மற்ற 10 பேர் எனக்கு எதிரியாக மாறுகிறார்கள். ஒருவரை தேர்வு செய்தால் மற்ற அத்தனை பேரும் வருத்தத்தோடு வலியோடு எனக்கு எதிரான நிலைப்பாட்டை அல்லது விமர்சனங்களை நேருக்கு நேராக வந்து வைக்கிறார்கள். அது உரிமையோடு செய்கிறார்கள். அது உட்கட்சியில் இருக்கிற ஒரு உரிமை. அது அண்ணன் தம்பி என்று பழகுவதால், தலைவன் தொண்டன் என்ற இடைவெளி இல்லாததால், இரவு பகலாக அவர்களோடு நான் களத்திலே நிற்பதால் அந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறார்கள். அவ்வளவுதான். ஆகவே அவர்களை நான் மாற்றியதற்கு நான் பின்பற்றுகிற சமூக நீதி பார்வைதான் காரணம். 3 முறை பாலாஜி கொடுத்துட்டோம், சரி இன்னொரு முறை ஒருத்தனுக்கு கொடுப்போம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள் ரீசன். சோழிங்கநல்லூரில் நின்றார் பாலாஜி, அப்போ வெற்றி பெற முடியவில்லை. மயிலத்தில் நின்றார், வெற்றி பெற முடியவில்லை. இப்போ திருப்போரூரில் நின்றார், வெற்றி பெற்றார், சிறப்பாக பணியாற்றினார், மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்று பாராட்டை பெற்றார். முதலமைச்சர் உட்பட அதில் இருந்த அத்தனை அமைச்சர்களும், என்னிடம் சொல்லாத அமைச்சரே இல்லை. இன்னைக்கு சட்டசபை அலங்காரமாக இருக்கிறது என்றால் அதற்கு சிறுத்தைகள் தான் காரணம் என்று பல பேர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எனக்கு முரண்பட்ட அரசியலை பேசவே இல்லை, அப்படி நான் நினைக்கவே இல்லை. சோசியல் மீடியாவில் பேசக்கூடியவர்கள் அல்லது விடுதலை சிறுத்தைகளை பிடிக்காதவர்கள் அல்லது திருமாவளவன் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் பரப்புகிற அவதூறு அது.